என்ன எதுவுமே பண்ண முடியலன்னு உன் ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்குல்ல. என்ன பழி வாங்கினா மட்டும்தான் உன் ஆத்மா சாந்தி அடையும். இங்க பாரு, நடக்கக்கூடிய யுத்தம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான். இதுல வேம்பு சார் என்ன செஞ்சாரு? நடக்கிற யுத்தம் உனக்கும் எனக்கானாலும் அதுல பகடக்காயா இருக்கிறது அந்த சித்தார்த்து தானே. அதனாலதான் நான் அவனை வச்சு இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கேன். இங்க பாரு, என்னோட வேம்பு சார் எங்க இருக்காருன்னு சொல்லிடு. நீ என்ன கொன்னதையும் மன்னிச்சு நான் உன்னை பழி வாங்காம விட்டுறேன். நீ எனக்கு பிச்சை போடுறியா? நான் தான் உனக்கு பிச்சை போடணும். ஏன்னா நீதான் உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட தாலி பிச்சை கேட்டு வந்திருக்கடி. நான் தான் உனக்கு பிச்சை போடுற இடத்துல இருக்க. நீதான் என்கிட்ட வந்து கெஞ்சணும். என்னடி என்ன முறைக்கிற? உன்னோட வேம்பு சார பார்க்கணும்னு கேட்டல்ல, உனக்கு ஒண்ணு காட்டட்டுமா? ஐயோ, உன்னோட வேம்பு சாருதா. ஏ பூமி, அந்த சித்தார்த்தோட நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கான நேரத்தை உருவாக்கணும்னு தோணல. அன்னைக்கு நீ எதுவும் செய்யாம என்னோட ஆத்மாவோட கலந்திருந்தா நான் அகோர ராஜகுருவா இருப்பேன்டி. அந்த சந்தர்ப்பத்தை அப்ப நீ விட்டுட்டு இப்ப இந்த சித்தார்த்துக்காக வந்து என்கிட்ட நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க. பூமி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் உனக்கு 2 சந்தர்ப்பம் தரேன். அதுல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு நீ சம்மதிச்சாலும் ஓ வேம்பு சார விட்டுறேன். அது என்னன்னு சொல்லு. நாளைக்கு பூஜையில அந்த சித்தார்த்த கண்டுபிடிக்கிறதுக்காக ராணி காளி வேஷத்துல இறங்க போறா. நீ இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரியல. ராணி போய் அந்த தீர்த்தத்தை எடுக்கவும் முடியாது, நானும் எடுக்க விட மாட்டேன். அத மீறி அப்படி அவ அந்த தீர்த்தத்தை எடுத்தாலும் சித்தார்த்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் சித்தார்த்து மேல அதை பிரயோகிக்க முடியும். உனக்கு அந்த சித்தார்த்து வேணும்னா நானே அந்த சித்தார்த்தை விடுவிக்கிறேன். எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஆத்மாவோட கலந்திருப்போமி. நீ ஆத்மாவோட கலந்துட்டனா நீ அகோர ராணி ஆகிடலாம். நான் இப்பவே அகோர ராஜகுருவா மாறிடுவேன். நீ சொன்னது கற்பனையிலையும் நடக்காது, நிஜத்திலையும் நடக்காது. என்னோட வேம்பு சாரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போடி போ. ஏ பொம்மி, நீ எங்க போனாலும் கடைசியா என்னோட காலடியில தான் வந்து நிக்கணும். அந்த பொம்மிய நீ அடையறதுக்காக தான் என்ன அகோர ராணி ஆக்குறன்னு எனக்கு பொய்யா வாக்கு கொடுத்தியா? அப்ப தாத்ரூப வித்தைகள்ல தீட்சை தரேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அகோர அதிபதியே, நான் உன்னை மட்டும் தானே நம்பி இருக்கேன். ஏன் என்னை இப்படி ஏமாத்திட்டு இருக்க? நான் அந்த பொம்மியோட கவனத்தை தசை திருப்பதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, மறுபடி எனக்குள்ள இருக்கிற உமல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீதான் எப்பவும் என்னோட அகோர ராணி, நான் தான் அகோர ராஜகுரு. இதுதான் நடக்க போகுது. நீ என்ன முழுசா நம்பலாம் யச்சுனி. நான் உங்களை முழுசா நம்புற அகோர அதிபதியே. ஏன்னா நான் இப்பவே உங்களை என் கணவரா நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தைகளை நான் சத்திய வாக்கா எடுத்துக்கிறேன். தாமரை, வா.
இந்த பொம்பளை அந்த பெரிய ஐயா வீட்டில் இருந்த பொம்பளையாச்சே, இது என்ன இந்த நேரத்தில் சுடுகாட்டு பக்கமா வருது? மா மௌ நில்லுமா, மௌ மா நில்லுமா, மா இருமா, மா மா இந்த நேரத்தில் நீ எங்கம்மா போற? பாருமா எவ்வளோ பணம்லாம் எரியுது. இங்கே பொம்பளை இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாதுமா. ஏம்மா வீட்டுக்கு போமா, நீ அந்த பெரிய வீட்டில் இருக்கிறவ தானேம்மா, போமா வீட்டுக்கு போமா. இந்த நேரத்தில் நீங்களாம் வரக்கூடாதுமா தனியா. என்னம்மா என்ன போய் முறைக்கிற? உன் நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன். அம்மா நில்லுமா, உன் நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன். அங்கெல்லாம் போகக்கூடாதுமா. பாருமா எவ்வளோ பணம்லாம் எரியுது. வீட்டுக்கு போமா. சொன்னா கேளுமா, உன் நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன். இதெல்லாம் இருக்கக்கூடாது. கிளம்புமா. என்னம்மா அம்மா அம்மா என்ன விட்டுருமா, விட்டுருமா. அம்மா அம்மா என்ன விட்டுருமா, விட்டுருமா. வேண்டாமா, வேண்டாம், என்ன ஒன்றும் பண்ணாத. என்ன விட்டுருமா, வேண்டாமா, என்ன விட்டுருமா. அடிமையே சீக்கிரம் வா. யார் நீ? அகோர அதிபதியே, நான் உங்கள் அடிமை. அடிமைனா என்ன செய்யணும்னு தெரியுமா? எஜமானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கூறுங்கள், நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நான் செய்கிறேன். நாளைக்கு அந்த ராணி காளி வேஷம் போடுறா. அந்த சித்தார்த்த கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த பூஜையை செய்ய போறா. அது எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது அந்த நம்பூதிரி தான். அடிமையே, அவ உயிரோடையே இருக்க கூடாது. அதே நேரத்துல அந்த பூஜையில காளி வேஷம் போட போற ராணியும் உயிரோட இருக்க கூடாது. அவ காளி வேஷம் போடுறதுக்கு முன்னாடியே அவ கதையும் அந்த நம்பூதிரி கதையும் முடிக்கணும். அதுக்கான வேலையை நீதான் செய்யணும். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் எஜமா. நில். இந்தா நீ இப்ப சாதாரண மனுஷி இல்ல. என்னுடைய கால்வாசி சக்தி உன்கிட்ட இருக்கு. இந்த பாசக்கயிறை நீயே வச்சுக்க. இத நீ தேவையான நேரத்துல பயன்படுத்து. குருவே, உங்கள் ஆணையை நிறைவேற்ற நான் கிளம்புகிறேன். பாத்தியா யட்சினி, ஒரே சமயத்துல 2 மாங்காய் அடிக்க போற. பூஜை நடத்துறவனும்
அந்த பூஜையில காளி வேஷம் போடுறாளே அந்த ராணி, அவளும் உயிரோட இருக்க மாட்டா. அகோர அதிபதியே, இது எல்லாமே கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தாத்ரூப வித்தையில நான் எப்ப தீட்சை அடைய போறேன்னு சொல்லுங்க. அதுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். யட்சினி, நமக்கான நேரத்தை அந்த பொம்மி நமக்கு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது நிறைவேறும். அது நடக்கணும்னா நமக்கான நேரத்தை அந்த பொம்மி அமைச்சு கொடுக்கணும்னா அவளை இங்க வர வச்சு அந்த சித்தார்த்தோட மரண வலி அவ கண் முன்னாடி காட்டணும். அதுக்கான வேலையை உடனடியா ஆரம்பிங்க. நீ கவலைப்படாத யட்சினி, நான் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் அகோர ராஜகுருவா ஆகுறதும் நீ அகோர ராணியா மாறுறதும் நாளைக்கு நடுஜாமத்துல கூட நடக்கலாம். கடவுளே, எதுக்காக நீ இப்படி சித்திரவதை பண்ற? என்னோட ராணிக்கும் அவன் வயிற்றுல வளர குழந்தைக்காகவும் தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஆனா ராணிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்தில் பக்கத்துல இருந்து அதை பார்க்க முடியாம போச்சே. கடவுளே, என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்து. நான் உன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். ராணி ரொம்ப பாவம். அவ எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. அவனுக்கு இப்போதான் கர்ப்பகால வயிறும் வந்திருக்கு. இந்த நேரத்துல என்னால அவ கூட இருக்க முடியலையே. அவ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ புருஷனோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கடவுளே, அதுக்காகவாது என்னை காப்பாத்து. என்னோட ஆத்மா இங்க இருக்கிறத எந்த துஷ்ட சக்தியாலையும் உணர முடியாது. இனி நான் இங்க இருக்கிறது இந்த மனோவுக்கும் சரி, வரப்போற கமண்டலனுக்கும் சரி, யாருக்கும் தெரியாது. எப்படி இவங்க என்ன பாக்குறாங்கன்னு நானும் பார்க்கிறேன். என்னோட சக்தியை நான் பிரயோகப்படுத்தவே இல்லையே. என் அனுமதி இல்லாம எனக்குள்ள இருக்கிற யட்சினியும் அவளோட சக்தியை பிரயோகிக்க முடியாது. இது எப்படி சாத்தியம்? இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? அந்த மர்மம் என்ன? அது எல்லாமே எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கமண்டலம் தான். நீங்க கமண்டலம் தானே? அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் வெறும் சாதாரண கமண்டலம் மட்டும்தான். ஆனா நீங்க தான் எதை பார்த்தாலும் பயப்படுற சாதாரண மனோவா இருந்து இன்னைக்கு உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அகோர அதிபதியா விஸ்வரூபம் எடுத்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அகோர ராஜகுருவாவும் முடிசூட போறீங்க. அதனால இந்த கமண்டலம் கொடுக்கிற ஒரு சின்ன காணிக்க. கமண்டலன், உன்னுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன பார்க்க வந்திருக்கனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்லு. ஒரு காலத்துல என்னோட உதவி உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே தேவைப்பட்டுச்சு. ஆனா இனிமே எனக்கு உங்களுடைய உதவி ரொம்ப அதிகமா தேவைப்படும்.
அதனால உங்களை தேடி இந்த கமண்டலம் வந்திருக்கேன். உதவின்னு கேட்டு வந்த யாரையும் இந்த அகோராதிபதி கைவிட மாட்டான். நான் உங்களுக்கு கொண்டு வந்த காணிக்க அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அதை நீங்க முதல்ல திறந்து பாருங்க. கமண்டலன், நிஜமாவே யாரும் கொடுக்க முடியாத விலை மதிப்பு உள்ள பரிசுதான் நீ எனக்கு கொடுத்திருக்க. அதனாலதான் என்னால எப்போதும் அழிக்கப்பட்ட என் குருவோட பூத உடல் சாம்பல நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த நேரத்துல இந்த சாம்பலோட சக்தி எனக்கு தேவைதான். குருவே, என்னை மன்னித்து விடுங்க. அந்த பொம்மையை அழிக்கணுன்றதுக்காகத்தான் வித்த சொல்லி கொடுத்த உங்களையே நான் அழிச்சிட்டேன். எனக்காக நீங்க இந்த தியாகத்தை பண்ணீங்கன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கிறேன்னா இப்ப அவரையும் நான் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போக போறேன். அவருடைய இந்த சாம்பல் என் உடல் முழுக்க பூசும் போது அவருடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனும் சக்தியா என் உடம்புக்குள்ள சேர்ந்து என்னோட சக்தி இன்னும் 4 மடங்கு ஆகும். கமண்டனா, ரொம்ப நன்றி. அகோர அதிபதியா இருக்கிற நீங்க கூடிய சீக்கிரமே அகோர ராஜகுருவாவே மாற போறீங்க. இனி உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்க நான் என்ன செய்யணும்? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்க வரும்போது நீங்க சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேங்கிற கர்வத்துல நானே உங்களை வந்து பாப்பேன். என்னுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அகோர அதிபதியே. நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு என்னமோ இந்த கமண்டலன் திடீர்னு இங்க வந்திருக்கிறது ஏதோ தப்பா தோணுது. அப்படி இல்லை யச்சினி, நான் சாதாரண மனுஷனா இருக்கும் போதே இந்த கமண்டலன் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நான் ஒரு அகோராதிபதி. அவ ஒரு சாதாரண மனுஷன். என்ன கொஞ்சம் மந்திர தந்திரம் தெரியும், அவ்வளவுதான். நீ எதுக்கும் கவலைப்படாத யச்சினி. இந்த அகோராதிபதியை யாராலே எதுவும் செய்ய முடியாது. நான் நினைச்ச மாதிரியே ஒவ்வொன்றும் நடக்குது. இந்த கமண்டலனை அந்த அகோர அதிபதியும் முழுசா நம்பிட்டான். ஆனா மனோவுக்குள்ள இருக்கிற யட்சினிக்கு அவன் மேல சந்தேகம் இருக்கு. இந்த கமண்டலனை வச்சே கூடிய சீக்கிரம் அந்த யட்சினியையும் நம்ப வைக்கிறேன். மனோ,
ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. தயாராயிரு. நம்பூதிரி ஐயா, நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த சிலாஜித் தீர்த்தத்தை அவங்க மேல தெளிச்ச அவங்க அந்த இடத்துல இருந்து துடி துடிச்சு அவங்க சுயரூபத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க.